யாருமே சொல்லுகிறீங்களா? ஸோ நம்ம இதோட முச்சமாலேருந்து கண்ணீர் பல இதோட முச்சோன்னா சுகாவும் வியும் குழப்பத்தோடு நின்றுருப்பாங்க. ஸோ இதோட தான் முச்சிருந்தாங்க. அங்கே கதைக்குள்ளே போகலாம். தயங்கும் சுகாவும் ரொம்ப நேரமாகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே வருவான், திருப்பி இந்த சைடு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுகா தயங்க பார்த்துட்டு, டேய் என்னடா போனவன் ஆளையே காணோம், அட்ரஸையும் காணோம், ஊர் மாதிரி போயிட்டானா இல்லை வழி மாதிரி போயிட்டானா எங்கிட்டாவது. சுகா இந்த மாதிரி நம்ம தயண்ட கேட்டோன்னா ஸோ தயம் சுகாவை பார்த்துட்டு, எனக்கும் தெரில சுகா, இவன் எங்கே தான் போனான்னு தெரிலையே. ஒன்று பண்ணலாம் சுகா, நீ அந்த சைடு போய் ஜேகே இருக்கானான்னு போய் பாரு, நான் இந்த சைடு போய் பார்க்குறேன், ஓகேவா? நம்ம தயம் இந்த மாதிரி நம்ம சுகாட்ட சொன்னோன்னே சுகா தயங்க பார்த்துட்டு, டேய் தயங்கு என்னடா என்னை கோத்து விட்றியாடா, கொன்றுவேன் பார்த்துக்கோ. நான் கொஞ்ச நேரம் தூக்கம் வரல, வாக்கிங் நடந்துட்டு போய் தூக்கலான்னு பார்த்தா கோத்து விட்ற. நான் போய் பார்க்க மாட்டேன், வேணா நீயே போய் பார்த்துக்கோ, எனக்கு தூக்கம் வருது, நான் போகிறேன். சுகா இந்த மாதிரி தயன்ட்ட சொல்லிட்டு போகலான்னு நினைக்கும் போது தயம் சுகா கையை பிடிச்சிட்டு, சுகா இரு சுகா, நான் ஒன்றும் கோத்தெல்லாம் இல்லை, நானும் தானே இருக்கேன், இவன் பண்ணுற ரியாக்ஷனை பார்த்தாலே எனக்கே அள்ளு விடுது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சுகா, என்ன சுகா வி கெஞ்சுறா நம்ம சுகாட்ட. சுகா எல்லாம் என் நேரம்டா, உன் கூட இருந்துடும் பார்த்தியா, நீ பேசாம போய் படுத்துருக்கணும், வந்து தோலை ஹெல்ப் பண்ணி தொலைக்கிறேன், என் செல்ல சுகா, என் பட்டுக்குட்டி சுகா, என் பட்டு மயிறு பட்டு முடிக்கிட்டு வாடா. சுகா இந்த மாதிரி நம்ம தயங்க திட்டி விட்டுறோம். ஸோ தயங்கும், சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி, நீ அந்த சைடு போய் பாரு, நான் அந்த சைடு போய் பார்க்குறேன். சரி ஓகே, நான் போய் பார்க்குறேன், நீயும் போய் பாரு, உன்னை கோத்து விட்டுட்டு மட்டும் போ, உன்னை அங்கேயே சமாதி கட்டிடுறேன். சுகா இந்த மாதிரி கோவத்தில் தயங்க திட்டி விட்டுட்டு ஸோ சுகா போய் பார்க்க போயிடுறான். ஸோ இந்த சைடு நம்ம தயம் ஸோ ஜிகேவை தான் தேட போயிடுறாங்க. 2 பேருமே தேட போயிடுறாங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். கரெக்டாக மழை பெய்யுது. என்னது மழைலாம் திடீர்னு பெய்யுது, ஐயோ கடவுளே என்னை காப்பாத்துங்க, டேய் ஜேகே எங்கடா இருக்க டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். ஐயோ இவன் வேற எங்க இருக்கானே தெரியலையே, எனக்கு வேற பயமா இருக்கே. அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம சுகாவும் பயத்தோட நடந்து போயிட்டு இருக்கான். டேய் ஜெய்கே எங்கடா இருக்க, டேய் எப்பா ராசா வெளியே வந்துடுறா, உன்னை தேடி நான் சுகா வந்துருக்கேன், டேய் எங்க இருந்தாலும் வந்துடுறா, டேய் ஏன்டா இப்படி பயன்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா பேசிட்டு இருக்கான். நம்ம சுகா பதட்டமா பேசிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம தயம் அப்படியே பயத்தோட நடந்து போயிட்டு இருக்கான். இவன் வேற எங்க இருக்கானே தெரியலையே. இது இன்னொரு ரூம் வேற திறந்துருக்கு, போகலாமா வேணாமா, இல்லை வேண்டாம் நம்ம இங்கே இருப்போம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட அங்கேயே நிற்கிறான். கரெக்டாக பின்னாடி ஒரு சவுண்டு, என்னது இது ஊழ வர்ற சவுண்ட்லாம், என்னமோ வித்தியாசமாக சவுண்ட்லாம் கேட்குதே, ஐயோ நான் போகணுமா, ஐயோ கடவுளே என்னை காப்பாற்று, ஐயோ இவன் வேற எங்கே இருக்கானே தெரியலையே, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு நினைக்கும் போது பின்னாடி ஒரு சவுண்டு, ஏதோ திறக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. என்ன சவுண்டு, என்ன கதவு தானா துறக்குது, ஐயோ கடவுளே என்ன நடக்க போதோ, ஐயோ யாரா இருக்கும், யாருங்க நீங்க. தயம் பயந்துட்டு யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கதை பக்கத்தில் போகலாமா வேணாமான்னு வேற யோசிச்சுட்டு சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியே மெதுவா ரூம்குள்ளே போனால் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. என்னது இது லைட்டு கூட இல்லையே, ரொம்ப இருட்டு. அதான் அப்படியே பேசிட்டு அப்படியே பயத்தோட நிற்கும் போது பின்னாடி யாரோ லாக் பண்ணுற சவுண்ட் மாதிரி கேட்குது. மொத்தம் கல்லு விட்டுருச்சு. யார் லாக் பண்ணுது, ஏய் நான் உள்ள இருக்கேன், யாராவது காப்பாத்துங்க, யார் லாக் பண்ணான்னு தெரியலையே, இந்த டோரை வேற திறக்க முடியல. தயம் அந்த டோரை திறக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், ஆனால் திறக்கவே முடியல. அவ்வளோதான், நம்ம இவ்வளோ பயமும் எடுத்து அவனுக்கு. ஐயோ ஏய் சுகா டேய் நான் உள்ள இருக்கேன்டா, அந்த ரூம்ல இருக்கேன்டா, டேய் வந்து தோறா, டேய் நீ தான் போட்டினியா, டேய் யாராவது வந்து தோறங்கடா, டேய் நான் உள்ள இருக்கேன்டா ஒருத்தன். தயம் அப்படியே பயத்தோடு திரும்பி பார்க்குறான். சுற்றி இருட்டாதீங்க, அவனால முடியல. ஐயோ கடவுளே நல்லா மாட்டிக்கிட்ட வசமா, இப்போ என்ன பண்ணுறது, இந்த டோர் வேலை லாக் ஆயிடுச்சே, திறக்க கூட முடியலையே.
யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு சொல்லிடுறேன். நான் குழந்த அழுதுருவேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறான் நம்ம தயங்கு. என் பயத்தோட அப்படியே சொல்லிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு நிற்கிறான். டக்குன்னு அவன் முன்னாடி ஒரு உருவம் நிற்கிது பாருங்க. அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுறான் நம்ம தயங்கு. ஓகேடா, தொடர்ந்து எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோட்லப்பா நம்ம தயம் எதுக்கு செம்ம ஷாக்கா நின்றான், எந்த உருவத்தை பார்த்து செம்ம ஷாக்கானா அது யாரா இருக்கும், அடுத்த பிரச்சனைகள் பிடிஎஸ்க்கு என்ன பிரச்சனை வரப்போகுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ, பாய்.